Hi friends, இன்னைக்கு general scienceல physics topic ஒன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, light அதோட continuation தான் பார்க்க போறோம். Already 23 questions objective formatல பார்த்தோம் with detailed explanations இல்லையா. சோ அத டீல் பண்ணிட்டு வாங்க. சோ அது நீங்க வாட்ச் பண்ணலன்னா again வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப பேசிக்கான வீடியோவா உங்களுக்கு இருக்கும். அது தெரிஞ்சா மட்டும் தான் இனி ஃபர்தரா நம்ம லைட்ல ப்ரோசீட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இந்த வீடியோல என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ மொத்தமா ரெண்டு வீடியோவும் சேர்த்து மொத்தம் 50 questions நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ அதே மாதிரி இந்த வீடியோல என்னெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர்ஸ்க்கு பேசிக்கான டிஃபரன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டோட பொசிஷனை வச்சு இமேஜோட பொசிஷன் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ அதில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ 23rd கொஸ்டின். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டோட பொசிஷனை வச்சு நம்ம இமேஜோட பொசிஷன் எப்படி வேரி ஆகும், அதோட நேச்சர் எப்படி டிபெண்ட் ஆகும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கான்கேவ் கான்வெக்ஸ் லென்சஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கன்ஃபியூஷனான ஒரு ஏரியா இல்லையா. அதே மாதிரி அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி இமேஜோட பொசிஷன் டிட்டர்மைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரீஃப்ராக்ஷன் கான்செப்ட் அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா ஐ. ஸோ இந்த லைட்டுங்கிற கான்செப்ட்ல ஐ ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ பற்றின பேசிக்கான கொஸ்டின்ஸ் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ எல்லாமே வித் நீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு கிடையாது. ப்ளஸ் கூடவே எக்ஸ்பிளனேஷன்ஸும் நம்ம டீல் பண்ண போகிறோம். சரியா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான எசன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரெகுலரா அப்டேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோட சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை வச்சு இமேஜோட பொசிஷன், நேச்சர் இது எல்லாமே வேரி ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது புக்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டேபிளை நல்ல நீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி எல்லா அடுத்தது கான்வெக்ஸ் மிரர் அதுக்கும் ஒரு டேபிள் இருக்கும். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ்க்கும் ஒரு டேபிள் இருக்குது. கான்வெக்ஸ் லென்ஸ்க்கும் ஒரு டேபிள் இருக்குது. பட் எல்லாமே படிக்கணும்னு கிடையாது. இந்த கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் மட்டும் பார்த்துட்டா போதும். லென்ஸுங்கிறது அப்படியே மாறி வரும். வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா இல்லையா? ஸோ எப்போவுமே கான்கேவ் கான்வெக்ஸ் மிரரில் ரொம்ப கிளியராக இருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்கேவ் மிரருங்கிறது என்ன, அது ஒரு கன்வர்ஜிங் மிரர் இல்லையா. ஸோ எவ்வளவு ரேஸ் உங்களுக்கு வந்தாலுமே அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரே பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபோக்கஸில் தான் உங்களுக்கு இமேஜ் அக்கர் ஆக போகுது. இது கான்வெக்ஸ் மிரர்னா என்ன, ஸோ எல்லா ரேஸும் உங்களுக்கு என்ன ஆகும், அப்படி டிவைட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன். அதாவது டைவர்ஜிங் மிரர். ஸோ அது லென்ஸில் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ அதே மாதிரி கான்கேவ் மிரர் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு என்லார்ஜ்டு வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த கான்கேவ் மிரர் நம்ம பல்லு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டென்டல் ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா. ஸோ அங்கே டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஒரு மிரர் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மிரர் வழியாக அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட வாயோட என்லார்ஜ்டு வியூ கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? ரைட்டா? ஸோ அது மாதிரி இங்கே அவங்க கண்ணு நமக்கு இங்கே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி சூம் ஆகி தெரியும் இல்லையா. ஸோ அந்த மிரர் தான் கான்கேவ் மிரர். அவ்வளோதான். வேற இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கான்வெக்ஸ் மிரர்னு என்ன அப்படின்னா நம்ம அதாவது காரு இல்லைன்னா பைக்கு ஏதாவது ஒன்று ஓட்டும் போது நம்ம அதில் ஒரு ரியர் வியூ மிரர் இருக்கும் இல்லையா. நம்ம பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிரர் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மிரரில் எப்படி அந்த மிரர் என்ன மாதிரி காட்டும், தூரத்தில் இருக்கிற வெஹிக்கிள்ஸும் உங்களுக்கு எப்படி காட்டும், பக்கத்தில் வர மாதிரி காட்டும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதிலேயே எழுதியிருப்பாங்க ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் சம்திங் லைக் தட் அப்படி எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ தூரத்தில் இருக்கிறத உங்களுக்கு அப்படி பக்கத்தில் கொண்டு காட்டும் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன கான்வெக்ஸ் மிரர். ஸோ இது ரெண்டு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே மறக்க மாட்டீங்க. கான்கேவ்னா டென்டிஸ்ட் மிரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்வெக்ஸ்னா அந்த வெஹிக்கிள் மிரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? அப்போ கான்கேவ் மிரர் எப்பவுமே உங்களுக்கு என்லார்ஜ்டு வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடைக்கும் இல்லையா. சூம் பண்ண ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், சூம் பண்ண இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது கான்வெக்ஸ் மிரர்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா அப்படி இந்த வைடர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு தூரத்தில் இருக்கிற டிஸ்டன்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் உங்களுக்கு அப்படி பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டும், அப்ரைட்டா காட்டும், எரெக்டா காட்டும். புரியுதா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் இன்ஃபைனைட் பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் இப்போ நீங்கள் யாராவது நிற்கிறீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபைனைட் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா அதோட இமேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா அட் த ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப். ஸோ கேபிட்டல் எஃப்னா என்ன, பிரின்சிபல் ஃபோக்கஸ் பார்த்தோம் இல்லையா. கரெக்டாக அந்த கேபிட்டல் எஃப்ல உங்களோட இமேஜ் அக்கர் ஆகுமா. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு பியாண்ட் சி. ஸோ பியாண்ட் சினா நம்ம அந்த டயக்ராம் ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அந்த டயக்ராம் எப்படி வரும், ஸோ இதுதான் உங்களுக்கு கான்கேவ் மிரர் இல்லையா. ஸோ இந்த கான்கேவ்
மிரர் ரைட்டா. ஸோ உங்களுக்கு இங்கே உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் போல் இருக்கும். இங்கே உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப் இருக்கும் இல்லையா. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் இன்ஃபைனைட். ஸோ தள்ளி எங்கேயாவது இருந்தது அப்படின்னா உங்களோட இமேஜ் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே வரும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் வருமா. புரியுதா இல்லையா. அடுத்தது பாருங்க பியாண்ட் சி, சிக்கு கொஞ்சம் பியாண்டா இருந்தது அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜ் எங்கே வரும் அப்படின்னா எஃப்க்கும் சிக்கு நடுவில் வரும். ஸோ இந்த இன்ஃபைனைட்ல இருந்து இப்போ பக்கத்தில் வரும்போது உங்களோட இமேஜோட பொசிஷன் எங்கே வருது, அதுவும் இதுக்கு பக்கத்தில் வந்துட்டே இருக்கு, இந்த மிரரை தாண்டி வந்துட்டே இருக்கு. புரியுதா இல்லையா. ஓகேவா. அடுத்தது பாருங்க அட் சி, சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்தது அப்படின்னா என்னோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல ஃபார்ம் ஆகும். புரியுதா இல்லையா. ஃபர்ஸ்ட் இன்ஃபைனைட்ல இருந்தது, அப்போ ஃபோக்கஸ்ல அக்கறாச்சு. இப்போ பியாண்ட் சில இருந்தது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். இப்போ கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு வந்தது அப்படின்னா இமேஜும் கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதா இல்லையா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது பக்கத்தில் வர வர உங்களுக்கு என்ன ஆகும், உங்களில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜும் அந்த மிரர்ல இருந்து தள்ளி வந்துட்டே இருக்கு. புரியுதா இல்லையா. அடுத்தது பாருங்க பிட்வீன் சி அண்ட் எஃப், சிக்கும் எஃப்க்கும் நடுவில் சப்போஸ் ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜ் என்ன எங்க ஃபார்ம் ஆகும், அந்த சியை தாண்டி போயிட்டே இருக்கும். புரியுதா. இப்போ நம்மளோட இமேஜ் இங்க இருந்து இங்க வந்துட்டே இருக்கு, ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இங்க வந்துட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்சிட்டாலே போதும். அடுத்தது பிட்வீன் எஃப் அண்ட் சினா பியாண்ட் சி, அப்படி மாறி வந்துட்டே தான் இருக்கும். புரியுதா இல்லையா. இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, அதாவது ஃபோக்கஸ் கிட்ட வந்துருச்சு. அப்போ நம்மளோட இமேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் பொசிஷன்ல இருக்கும். அதான நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோமோ அது அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஸோ லாஸ்ட் கேஸுங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ், அதை நான் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அதோட சைஸை பார்க்கலாம். புரியுது இல்லையா. இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும், ஸோ ஆப்ஜெக்ட் ரொம்ப தள்ளி இருந்தது அப்படின்னா இமேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் தெரியும் இல்லையா. ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ், ரொம்ப சின்னதாக தான் தெரியும். அதே மாதிரி அந்த இமேஜோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். புரியுதா இல்லையா. ரியலாக இருக்கும், அதே மாதிரி இன்வெர்டடாக இருக்கும். புரியுதா இல்லையா. ஸோ ரியல் அண்ட் இன்வெர்டட். அடுத்தது பாருங்க பியாண்ட் சியா இருந்ததுன்னா பிட்வீன் எஃப் அண்ட் சி, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா டிமினிஷ்ட், ஸோ ரொம்ப சின்னதாக இருக்காது, பட் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைலி டிமினிஷ்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ டிமினிஷ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இதோட நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டடா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட் சி, கரெக்டாக அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்தது அப்படின்னா என்னோட இமேஜோட பொசிஷனும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸாக்ட்லி சேம் சைஸா இருக்கும். ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன இருந்தது அதே சைஸ் தான் இமேஜோட சைஸும் இருக்கும். புரியுதா இல்லையா. ஸோ கொஞ்சம் பிளெயின் மிரர் மாதிரி வச்சுப்போமே. ஓகேவா. ஸோ இதோட நேச்சர் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கும். ஸோ நேச்சர் மாறவே செய்யாது. அதுக்கு பிறகு அடுத்தது பாருங்க, இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்துட்டே இருக்கு, என்னோட இமேஜ் என்ன ஆகிட்டே இருக்கு, இமேஜோட பொசிஷன் அப்படியே இந்த மிரரை தாண்டி ரொம்ப போயிட்டே இருக்கு. ஸோ மிரரை தாண்டி போக போக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இமேஜ் சைஸ் கூடிட்டே தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சின்னதாக இருந்தது, ரொம்ப சின்னதாக இருந்தது, அப்புறம் சின்னதாக இருந்தது, அப்புறம் ஒரே சைஸாக இருந்தது, இப்போ பயங்கரம் என்லார்ஜா மாறிட்டே வருது. ரைட்டா. இப்போ இதுவும் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். அடுத்தது பாருங்க, இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்க்கு வந்துருச்சு, கரெக்டாக ஃபோக்கஸ்க்கு வந்துருச்சு, அதாவது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, மிரருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ என்னோட இமேஜ் எங்கே இருக்கும், அந்த மிரரை தாண்டி ரொம்ப தள்ளி போயிருக்கும். அதனால என்னோட இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும், பயங்கர என்லார்ஜா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, என்லார்ஜா இருந்தது, இப்போ ரொம்ப என்லார்ஜா மாறிடுச்சு. இப்போ அதோட நேச்சரும் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். புரியுதா இல்லையா. இப்போ என்னோட ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்னா அந்த பீக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்கு, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேங்கிற பேர்ல இங்க வந்துருச்சு, ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் வந்துருச்சு. புரியுதா இல்லையா. இப்போ என்னோட இமேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இமேஜ் இன்ஃபைனைட்ல போயிடுச்சு, இதுக்கு மேல எங்க வரும் அப்படின்னா அப்படி பிஹைண்ட் த மிரர் வந்துடும். இதான் ஒரு ஸ்பெஷல் கேஸ். புரியுதா இல்லையா. ஸோ பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் போல், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்தது அப்படின்னா என்னோட இமேஜோட பொசிஷன் எங்க இருக்கும், மிரருக்கு பிஹைண்டா இருக்கும், அப்படி பின்னாடி இருக்கும். புரியுதா இல்லையா. அப்போ என்னோட இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் என்லார்ஜ். புரியுதா இல்லையா. ஜஸ்ட் என்லார்ஜா தான் இருக்கும், ஹைலி என்லார்ஜ் கிடையாது, ஜஸ்ட் என்லார்ஜ். புரியுதா. அடுத்தது இதோட நேச்சர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா இல்லையா. இதுல என்னடா கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஓகேவா. ஸோ பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ்ல என்னோட ஆப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா என்னோட இமேஜோட பொசிஷன் பிஹைண்ட் த மிரர் போகும், என்லார்ஜ்டு சைஸ் இருக்கும். அதே மாதிரி இமேஜோட நேச்சர் எப்படி இருக்கும்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்படி இருக்கும்னா விர்ச்சுவல் இமேஜா இருக்கும், எரெக்டா இருக்கும். ஆல்ரெடி ரியல்னா என்ன, விர்ச்சுவல்னா என்ன, இன்வெர்டட்னா என்ன, எரெக்ட்னா என்ன, எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ அதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கலங்க. ஓகேவா. ஸோ அதோட நேச்சர் பார்த்துக்கோங்க, இதில் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இது விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு பிறகு இதோட அப்ளிகேஷன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கையோட கான்வெக்ஸ் மிரர் பற்றின அந்த பொசிஷன் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ரிலேட் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ கான்வெக்ஸ் மிரரில் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை வச்சு இமேஜோட பொசிஷன், சைஸ், நேச்சர் எல்லாமே எப்படி மாறுதுன்னு பாருங்க. அதே மாதிரி தான், பட் ரெண்டு ரோ தான் உங்களுக்கு உண்டு. ஸோ கவலைப்படாதீங்க. சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட பொசிஷன் இன்ஃபைனைட்டில் இருந்தது, இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா என்னோட இமேஜோட பொசிஷன் எப்படி இருக்கும்னா கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கும், பிஹைண்ட் த மிரர் இருக்கும். ரெண்டுமே பிஹைண்ட் த மிரர் தான். ஓகேவா. ஸோ பிஹைண்ட் த மிரர் இருக்கும். அதே மாதிரி
இன்ஃபைனைட்ல இருந்ததுன்னா கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போ என்னோட இமேஜோட சைஸும் ரொம்ப டிமினிஷ்டாக இருக்கும், பாயிண்ட் சைஸில் இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எப்படின்னா விர்ச்சுவல் அண்ட் எரக்டாக இருக்கும். புரியுதா? அதுக்கு பிறகு பிட்வீன் இன்ஃபைனிட்டி அண்ட் த போல் பி ஆஃப் த மிரர். இப்போ இன்ஃபைனைட்டுக்கும் போலுக்கும் நடுவில் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தது, இப்போ அந்த இன்ஃபைனைட்டுக்கும் போலுக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலே என்னோட பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கும். புரியுதா இல்லையா? அவ்வளோதான். ஸோ இதுதானே உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர் இல்லையா? ஸோ இதுதான் உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர். சப்போஸ் இன்ஃபைனைட் பொசிஷனில் இருந்தது, ஸோ இன்ஃபைனைட் பொசிஷனில் என்னோட ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா கரெக்டாக உங்களோட இமேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா கரெக்டாக ஃபோக்கஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும் இல்லையா, கரெக்டாக அங்கே இருக்கும். சப்போஸ் இன்ஃபைனைட்ல இருந்து போலுக்கு நடுவில் எங்கேயாவது இருந்ததுனாலும் என்னோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், போலுக்கும் ஃபோக்கஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸில் இருந்தது, இப்போ போலுக்கும் ஃபோக்கஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சைஸ் ஆஃப் இமேஜும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்போவுமே விர்ச்சுவல் அண்ட் எரக்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்கே கான்கேவ் மிரரில் எப்படி பார்த்தோம், கான்கேவ் மிரரில் அந்த கான்கேவ் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோட நேச்சர் அந்த லாஸ்ட் கேஸை தவிர மீதி எல்லாமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக பார்த்தோம். லாஸ்ட் கேஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப்க்கு மட்டும் உங்களுக்கு என்ன வந்தது, விர்ச்சுவல் அண்ட் எரக்ட்னு வந்தது இல்லையா? இங்கே கான்வெக்ஸ் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்போவுமே விர்ச்சுவல் அண்ட் எரக்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளிகேஷன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா, அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதில் யூஸ் பண்ணுற மிரர் என்னன்னா அந்த கான்வெக்ஸ் மிரர் தான். சரியா? So, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கொஸ்டின்ஸ்? ஓகேவா? ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தேன் ஆப்ஜெக்ட் இன், ரைட்டா? ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜோட சைஸ், இமேஜ்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, லாஸ்ட் வீடியோலாம் சொன்னேன்ல, ஒரு ஆப்ஜெக்டோட அந்த பிரதிபலிப்பாக நமக்கு கிடைக்குது இல்லையா, அதுதான் இமேஜ். ஸோ அந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தேன் த ஆப்ஜெக்ட் இன். ஸோ எங்கே அந்த இமேஜோட சைஸ் சின்னதாக இருக்கும், கான்கேவ்லையா கான்வெக்ஸ்லையா? கான்கேவ் அந்த டென்டிஸ்ட் மிரர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், அதில் எப்போவுமே என்லார்ஜ் ரிவ்யூ தான் இல்லையா? ஆனால் இது கான்வெக்ஸ் மிரரில் உங்களுக்கு எப்படி தெரியும், ஆப்ஜெக்டோட சைஸை விட இந்த மிரர் ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது என்ன ஆப்ஷன், என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? 25th கொஸ்டின் பாருங்க. the image in a convex mirror is always, so 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்வெக்ஸா கான்கேவான்னு பார்த்துக்கோங்க. கான்வெக்ஸ் மிரரில் கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்போவுமே எப்படி இருக்கும், நம்ம பார்த்தோம் அந்த டேபிளில், விர்ச்சுவலாக இருக்கும், எரக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ விர்ச்சுவல் எரக்ட். ஓகே, அப்போ இது எதுவுமே வராது, ஆப்ஷன் ஏ அல்லது பி தான் வரும். அடுத்தது பாருங்க, இங்கே ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் மேக்னிஃபைடு. ஆப்ஷன் பி விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் டிமினிஷ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சைஸ் ஆஃப் த இமேஜ் பற்றி பார்த்தோம்ல, கான்வெக்ஸ் மிரரில் கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்போவுமே எப்படி தான் இருக்கும், டிமினிஷ்டாக தான் இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி, விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் டிமினிஷ்ட். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? When a small object is placed on the principal axis of a concave mirror between the focus and the mirror, the image formed is. When a small object is placed on the principal axis of a concave mirror, so ஒரு concave mirror னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு concave mirror ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். இதுதானே concave mirror, ரைட்டா? ஸோ ஒரு concave mirrorல அந்த principal axisல ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு நடுவுலனா between the focus and the mirror. ஸோ இதுதானே ஃபோக்கஸ், கரெக்டா? ஸோ இதுதான் நமக்கு ஃபோக்கஸ். ஸோ இது நமக்கு ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஃபோக்கஸ், இது நமக்கு போல் இல்லையா? ஸோ அந்த ஃபோக்கஸ்க்கும் மிரர், ஸோ மிரர்னா ஜஸ்ட் போல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோக்கஸ்க்கும் அந்த போலுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இதுங்க தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்பெஷல் கேஸாக பார்த்தோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? பிட்வீன் பி அண்ட் எஃப். ஸோ பிட்வீன் பி அண்ட் எஃப் ஒரு கான்கேவ் மிரரில் ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்கும்பா, அது மட்டும் ஸ்பெஷல் கேஸ்ன்னு பார்த்தோம். விர்ச்சுவல் அண்ட் எரக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ விர்ச்சுவல் அண்ட் எரக்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட சைஸ் ஆஃப் தி இமேஜ், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட சைஸ் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்கும், கண்டிப்பாக எப்படி இருக்கும், என்லார்ஜ்டாக இருக்கும். வெரி என்லார்ஜ் அப்படின்னு அவங்க சொல்லலை, என்லார்ஜாக இருக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? இது ரெண்டுமே 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் மறக்கக்கூடாது. ஓகேவா? சரி, ஆப்ஷன் பாருங்க. விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்கே விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இருக்கு, ரைட்? அவ்வளோதான், விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னிஃபைடு. ஸோ நம்ம என்லார்ஜ்னு படித்தோம், என்லார்ஜ்னா என்ன, மேக்னிஃபைடு தானே? ஸோ மேக்னிஃபைடு, அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி, எரக்ட், மேக்னிஃபைடு அண்ட் விர்ச்சுவல். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The focal length of a spherical mirror is equal to. So focal length of a spherical mirror. So கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பெரிக்கல் மிரரோட ஃபோக்கல் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கரெக்டா இல்லையா? ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் மிரர், எந்த மிரர்னாலும் சரி, கான்கேவோ கான்வெக்ஸோ ஏதாவது ஒரு மிரர். சரியா? ஸோ இந்த மிரர்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கோங்க. இந்த கான்கேவ் மிரரில் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷனில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த போலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த
டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா u அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. அதாவது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். புரியுதா? அதே மாதிரி அந்த அந்த மிரர்ல இருந்து உங்களுக்கு இமேஜ் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இமேஜ் ஏதோ ஒரு இடத்துல நான் பிஹைண்ட் த மிரர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. ஸோ இங்கே என்னோட இமேஜ் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே என்னோட இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ அந்த இமேஜுக்கும் இந்த மிரருக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் v, அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ யூங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், விங்கிறது இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா இல்லையா? ஓகேவா? இப்போ ஃபோக்கல் லென்த்துக்கும் இந்த யூக்கும் விக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்கு. சரி, அந்த என்ன ரிலேஷன் அப்படின்னா 1/f = 1/v + 1/u. நான் ஏன் v ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேங்கிறத நான் லேட்டரா நான் சொல்றேன். ஸோ 1/u + 1/v அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்படி படிங்க, அப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஏன் நான் இப்படி எழுதுனேங்கிறது உங்களுக்கு புரியும். புரியுதா இல்லையா? ஸோ 1/v + 1/u = இன்வர்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். இதுதான் ரெண்டுத்துக்குமான ரிலேஷன். யூனா என்ன ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், வீனா என்ன இமேஜோட டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ இதுல இருந்து நீங்க நிறைய விதமா எப்படினாலும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் இல்லையா? ஸோ 1/f = நீங்க இதை எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா vu வரும். ஸோ u + v வரும். இதுல இருந்து f-க்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா uv/u + v. ஸோ இப்படி கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட கொடுத்துருக்கலாம். புரியுதா இல்லையா? இந்த ஃபார்முலாக்கு பேரு தான் மிரர் ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாக்கு பேரு தான் என்ன? மிரர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க. focal length of a spherical mirror is equal to ஆப்ஷன் பாருங்க u/v இல்ல. அடுத்த ஆப்ஷனும் இல்ல. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரே மாதிரி இருக்கு. ஆனா focal length தான் கேட்டிருக்காங்க. 1/f = 1/u + 1/v. ஆனா இங்க கேட்டது f தான் கேட்டிருக்காங்க. ஸோ மறந்து இந்த ஆன்சரை சூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க uv/u + v. இது நம்ம டக்குன்னு இது ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம focal length தான் கேட்டிருக்காங்க. ஸோ focal length வேல்யூ என்ன? uv/u + v. 1/f ஓட வேல்யூ தான் 1/v + 1/u. சப்போஸ் மிரர் ஃபார்முலான்னு கேட்டுட்டு இது கொடுக்கலாம், இதை மாற்றி கொடுக்கலாம், அந்த மாதிரி எப்படினாலும் தலைகீழ மாற்றி மாற்றி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் என்ன? uv/u + v. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் இஸ் அப்ராக்சிமேட்லி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ c = அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஸோ ஆன்சர் என்ன? 3 × 10⁸ m/s. இதே மாதிரி நிறைய ஏர், இப்போ நம்ம ஏர் மீடியம் சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பெண்டிங் ஆஃப் லைட் as it passes from one medium to another. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஒரே மீடியமில் அந்த லைட் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ அது போச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரே மீடியம்னா ரிஃப்ளெக்ஷன், வேற மீடியம்ல அது பெண்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன? ரீஃப்ராக்ஷன். கரெக்டா? ஸோ இந்த ஃபினாமினன் பேர் என்ன? ரீஃப்ராக்ஷன். பெண்டிங் ஆஃப் லைட் as it passes from one medium to another. அதாவது ஒரு மீடியம், இங்க லைட் எங்களுக்கு விழுது, ஸோ இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இதே மீடியம்ல போச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன். இன்னொரு மீடியம்ல அது பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் என்ன? ரீஃப்ராக்ஷன். புரியுதா இல்லையா? ஓகேவா? ரீஃப்ராக்ஷன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, sin i/sin r = ஸோ இது என்ன லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிராவிடேஷன் லாவா, ரிஃப்ளெக்ஷன் லாவா, மிரர்ஸ் லாவா, ஸ்னெல்ஸ் லாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல 2 லாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ என்னெல்லாம் லாஸ் பார்த்தோம்? ஸோ அந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் லைன் லைஸ் ஆன் த சேம் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம்? அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் = ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி ரீஃப்ராக்ஷனுக்கும் சில லாஸ் உண்டு. ஸோ அந்த லாஸ்க்கு பேர் தான் என்னன்னா லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் அந்த ஃபர்ஸ்ட் லாங்கிறது சேம் தான். அதாவது என்ன? இந்த ரீஃப்ராக்ஷன் சொல்லும்போது இந்த இன்சிடென்ட் ரே, ரீஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் லைன் ஆல் லை இன் த சேம் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். செகண்ட் லா என்ன அப்படின்னா sin i. ஸோ sin i / sin r = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ ஐங்கிறது இன்சிடென்ஸ், ஆருங்கிறது ரீஃப்ராக்ஷன். அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஸோ sin i/sin r. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ sin i/sin r = கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. புரியுதா இல்லையா? இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ஃபார்முலா கையோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ n. ஸோ 2 மீடியம் இருக்கு இல்லையா? ஸோ மேலே ஒரு மீடியம் இருக்கும், கீழே ஒரு மீடியம் இருக்கும் இல்லையா? கரெக்டா? ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் மீடியம் அப்படின்னா n12 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இதோட
ஃபார்முலா என்ன அப்படின்னா v2 by v1. ஸோ இங்கே 1 2 வந்ததுன்னா இங்கே 2 1 வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ v1 அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2, v1னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1. அவ்வளோதான், புரியுதா இல்லையா? ஸோ n12 ஈக்குவல் டு v2 by v1. அதே மாதிரி n21 இருந்ததுன்னா v1 by v2. இங்கே என்ன போட்டிருக்கோமோ அங்கே மாறி வரும். அவ்வளோதான், புரியுதா இல்லையா? சப்போஸ் இதில் ஒரு மீடியம்ங்கிறது வேக்கும் அல்லது ஏரா இருந்தது. சப்போஸ் ஏருங்கிறது ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அப்போ நீங்கள் அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அல்லது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் nmன்னு சொல்லுவாங்க சில இடத்துல ஜஸ்ட் nன்னு சொல்லுவாங்க, புரியுதா இல்லையா? ஸோ சப்போஸ் மீடியம் ஏரா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த என்ன மீடியம் ஏரை தாண்டி என்ன மீடியம் இருக்கோ அந்த மீடியம் நம்பரை இங்கே பிளேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியம்ங்கிறது ஏர் அப்படின்னா n2ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் மீடியம்ங்கிறது ஏர் அப்படின்னா n1ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைனா ஜஸ்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சும்மா கேட்டாங்கன்னா இட் மீன்ஸ் அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது மீனிங். புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா nm ஈக்குவல் டு c by v. ஸோ சிங்கிறது நமக்கு என்ன ஏர்ல இருக்கக்கூடிய ஏரோட வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஸோ அதுதான் c. ஸோ 3 × 10⁸ பார்த்தோம் இல்லையா? ஸோ டிவைடட் பை vங்கிறது எந்த மீடியமோ அந்த மீடியமோட ஸ்பீட் ஆஃப் லைட். புரியுதா இல்லையா? ஓகேவா? இது அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர், ஸோ அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வரும். ஸோ 1.0003 அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி ஐஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா 1.31 வரும். வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33 வரும். அந்த மாதிரி நிறைய இதுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நான் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக ஏரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1ங்கிறது தான் ஏரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? கிளியர் ஆச்சா? இப்போ கொஸ்டின் பாருங்க. அப்போ இந்த லா ரைட்டா? ஸோ என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா இந்த sin I by sin R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்றோம் இல்லையா? இந்த லா பேர் தான் ஸ்னெல்ஸ் லா. ஓகேவா இல்லையா? ஸோ இந்த லா பேர் தான் ஸ்னெல்ஸ் லா. ஓகேவா? இப்போ பாருங்க sin I by sin R ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேல்யூ சம்திங். ஸோ இந்த ஃபார்முலாக்கு பேர் என்ன? கிராவிடேஷன் லா, ரிஃப்ளெக்ஷன் லா, மிரர்ஸ் லா, ஸ்னெல்ஸ் லா. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஸ்னெல்ஸ் லா. ஓகேவா? 31st கொஸ்டின் பாருங்க. SI யூனிட் ஆஃப் த பவர் ஆஃப் அ லென்ஸ். ஸோ லென்ஸுங்கிற டாபிக் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இனிமேல் லென்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லென்ஸ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ லென்ஸ்னா என்னன்னா அங்கே லைட் ரேஸ் பெண்ட் ஆகி அந்த லென்ஸ் வழியாக பாஸ் ஆகும்போது லைட் ரேஸ் பெண்ட் ஆகி அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பேர் தான் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிரருக்கும் லென்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிரர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுவரை பார்த்தோம் இல்லையா? ஸோ இது 2 டைப், கான்கேவ் அதே மாதிரி கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி லென்ஸ்லயும் 2 டைப் இருக்கு, கான்கேவ் லென்சஸ் அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்சஸ். ஸோ இதுல ரொம்ப தரவா இருங்க. இது தரவா இருந்தாலே நம்ம அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் லென்சஸ் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா இல்லையா? ஸோ மிரர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிரர்ல எப்பவுமே இமேஜ் ஃபார்ம் ஆகுறது பை மீன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கரெக்டா இல்லையா? ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி அது மூலமாக தான் உங்களுக்கு இப்போ கான்கேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த எல்லாமே கன்வெர்ஜ் ஆகி ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சேரும், அந்த இடத்துல இமேஜ் வரும் இல்லையா? இது கான்வெக்ஸ் மிரரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே டைவர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு இமேஜ் வந்து சேரும் இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஸோ அது டைவர்ஜ், இது கன்வெர்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே லென்ஸில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பை மீன்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அதனால் நம்ம லென்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ லைட் அது வழியாக பாஸ் ஆகும்போது அது பெண்ட் ஆகி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதுதானே ரீஃப்ராக்ஷன். ஸோ லென்ஸில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பை மீன்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மிரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐதர் பிளேன் மிரரா இருக்கும் இல்லைன்னா கர்வ்டு மிரரா இருக்கும் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ பிளேன் மிரர் பத்தி பார்த்தோம், கர்வ்டு மிரர் தான் இந்த ஸ்பெரிக்கல் மிரர் பத்தி பார்த்தோம். ஸோ ஒன்று பிளேனா இருக்கலாம் இல்லைன்னா கர்வ்டா இருக்கலாம். ஆனா லென்ஸ்ல அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் ஒன்னு கண்டிப்பா கர்வ்டா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் கண்டிப்பா எப்படி இருக்கும்? கர்வ்டா இருக்கும். ஸோ ரெண்டு சர்ஃபேஸ் சேர்ந்து ஒரு லென்ஸ் ஃபார்ம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் கண்டிப்பா கர்வ்டா இருக்கும், இல்லைன்னா 2 கூட கர்வ் ஆகலாம். பட் ஒரு சர்ஃபேஸ் கண்டிப்பா கர்வ்டா இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மிரர் எல்லா டைப்ஸ் ஆஃப் மிரரும் ஃபாலோஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி லென்ஸ்ல ஃபாலோஸ் லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். கரெக்டா இல்லையா? அவ்வளோதான். அதுக்கு பிறகு இந்த மிரருக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அதுக்கு தனியாக மிரர் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ மிரர் ஃபார்முலா என்ன பண்ணுச்சு? அந்த ஃபோக்கல் லென்த்தையும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸையும்
விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ அந்த இமேஜ் டிஸ்டன்ஸையும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணுச்சு கரெக்டாக. 1/f = 1/v + 1/u. இது மிரர் ஃபார்முலா. அதே மாதிரி லென்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ லென்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/f = 1/v - 1/u. அதனால தான் நான் vu அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொன்னேன். புரியுதா இல்லையா? ஸோ மிரர் ஃபார்முலானா ப்ளஸ் வரும், இதே இது லென்ஸ் ஃபார்முலானா மைனஸ் வரும். 1/v - 1/u. ஃபர்ஸ்ட் v வரும், மறந்துடக்கூடாது. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ்ல f தான் கேட்பாங்க மேக்ஸிமம், இல்லைன்னா லென்ஸ் ஃபார்முலானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், இல்லை டைரெக்டாக கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது கான்கேவ் லென்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாலே பாதி டாபிக் பாதி கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். புரியுதா இல்லையா? ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட். நீங்க கான்கேவ் மிரர் என்ன படிச்சீங்களோ அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா அங்க வரப்போகுது. ஸோ கான்கேவ் மிரர் என்ன மிரர்? இட் இஸ் அ கன்வர்ஜிங் மிரர்னு படிச்சோம் இல்லையா? ஸோ இங்க கான்கேவ் லென்ஸுங்கிறது இட் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். புரியுதா இல்லையா? ஸோ கான்கேவ் லென்ஸுங்கிறது டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ அது என்ன பண்ண டிவைட் பண்ணி விட்டுரும். இதே இது கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது, கான்வெக்ஸ் மிரர் என்ன மிரர் படிச்சோம்? அது ஒரு டைவர்ஜிங் மிரர்னு படிச்சோம். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆச்சா? ஓகேவா? இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுக்கு பிறகு அதோட டயக்ராம். ஸோ டயக்ராமும் ரொம்ப முக்கியம். ஸோ கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா? கான்கேவ் லென்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதே இது கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணு ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இதான் கான்வெக்ஸ் லென்ஸ். புரியுதா இல்லையா? ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த கான்கேவ் லென்ஸ் நடுவில் சென்டர்ல தின்னரா இருக்கும் தேன் த எட்ஜஸ். சென்டர்ல தின்னரா இருக்கும். ஸோ தின் அட் த சென்டர். ஆனால் கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா திக்கர் அட் த சென்டர். சென்டர்ல ரொம்ப திக்கா இருக்கும். கரெக்டா? சென்டர்ல ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ திக்கர் அட் த சென்டர் தேன் த எட்ஜஸ். அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த். கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எப்பவுமே நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? ஆனா கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் மிரர் மூலமா கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்பவுமே எப்படி இருக்கும்னு சொன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருக்கும், ஒரு ஸ்பெஷல் கேஸை தவிர. ஸோ ஜெனரலா கான்கேவ் மிரர் மூலமா கிடைக்கக்கூடிய இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருக்கும்னு பார்த்தோம். அப்போ இங்க என்ன வரும் உங்களுக்கு? கான்கேவ் லென்ஸ் மூலமா கிடைக்கிற இமேஜ் எப்பவுமே என்ன வரும்? விர்ச்சுவலா வரும். அதே மாதிரி எரெக்ட், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஸோ விர்ச்சுவல் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பா எரெக்ட் வரும், ரியல் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பா இன்வெர்ட்டட் வரும். ஸோ விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். அதே மாதிரி அதோட சைஸ் ஆஃப் இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், என்லார்ஜ்டா இருக்கும். கான்கேவ் மிரர்னா என்லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். ஆனா கான்கேவ் லென்ஸ்னா எப்படி வரும்? டிமினிஷ்டா வரும். அப்படியே ஆப்போசிட், வேற எந்த கஷ்டமுமே கிடையாது. ஸோ டிமினிஷ்டா வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க அதே மாதிரி ஆப்போசிட். அங்க கான்வெக்ஸ் என்ன பார்த்தோம்? விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு பார்த்தோம். அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு? ரியல், இன்வெர்ட்டட். அதே மாதிரி அங்க என்ன பார்த்தோம்? கான்வெக்ஸ் மிரர்னா டிமினிஷ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு? ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ மேக்னிஃபைடு அல்லது லார்ஜர் அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதா இல்லையா? அடுத்த டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ இங்க கான்கேவ் லென்ஸ் எப்பவுமே எப்படி காட்டும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் காட்டும். அதுதானே நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப ஸ்மாலராக காட்டும். அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ட்டாக காட்டும், ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ ஃபார்தர் அப்பியர்ஸ் ஃபார்தர், ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி காட்டும். அதே மாதிரி ரொம்ப சின்னதாக காட்டும். கரெக்டா இல்லையா? ஸோ சின்னதாக காட்டுச்சுனாலே அதோட மீனிங் என்ன? ரொம்ப தூரமாக காட்டுற மாதிரி இது தெரியும். ஆனால் கான்வெக்ஸ் எப்படி காட்டும்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேக்னிஃபைட். ஸோ ரொம்ப லார்ஜராக காட்டும். அதே மாதிரி என்ன? ரொம்ப க்ளோஸராக காட்டும். ஸோ ரொம்ப பெருசாக காட்டுச்சுன்னா அதோட மீனிங் என்ன? ஸோ க்ளோஸராக காட்டுற மாதிரி தானே மீனிங். ஸோ அப்படியே ஆப்போசிட். கான்கேவ் தானே நார்மலாக லார்ஜரா அண்ட் க்ளோஸர்னு சொல்லிட்டு பார்த்தோம் கான்கேவ் மிரரில். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அவ்வளோதான். புரியுதா இல்லையா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கான்கேவ் மிரர், ஸோ கான்கேவ் லென்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம ஸ்பெக்ஸ் போடுறவங்க அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ணாடி நம்ம நார்மலாக அதாவது பவருக்கு நம்ம யூஸ் பண்ணுற மிரர் யூஸ் பண்ணுறதுல எப்போவுமே நடுவில் என்ன இருக்கும்? லென்ஸ். அந்த லென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லென்ஸுங்கிறத நம்ம ஷார்ட் சைட்டு, இவங்களுக்கு ஃபார் சைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ கான்கேவ் லென்ஸ் எந்த பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் மயோபியா பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, மயோபியா டிசார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மயோபியான்னு என்ன அப்படின்னா ஷார்ட் சைட். ஸோ ஷார்ட் சைட்னா என்ன? பக்கத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. ஸோ நமக்கு தூரத்தில் இருக்கிறது தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கான்கேவ் லென்ஸ் தானே யூஸ் பண்ணணும். ஸோ அதனால கான்கேவ் லென்ஸை மயோபியா பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா இல்லையா? அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கான்வெக்ஸ் லென்ஸை ஹைப்பர் மெட்ரோபியா பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹைப்பர்னாலே எப்போவுமே என்ன? அதிகம். கரெக்டாக? ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு என்ன அப்படின்னா ஃபார் சைட்.
புரியுதா? ஸோ டிஸ்டன்ஸ் சைட். ஸோ ஃபார் சைட்னா என்ன, தூரத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. இப்போ பக்கத்தில் இருக்கிறது தெரியணும், ஸோ பக்கத்தில் இருக்கிறது தெரியணும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயுமே அந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இமேஜ் அது தெரியணும், அது ஒன்றுமே கவலை கிடையாது. கான்கேவ் கான்வெக்ஸ் மிரருக்கு நான் 2 டேபிள் நான் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே மாறி வரும், அவ்வளோதான். இது தனியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க, அது அப்படியே மாறி வரும், அவ்வளோதான். வேறு எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. புரியுதா இல்லையா? இந்த டேபிள் இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த பவர் ஆஃப் த லென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு லென்ஸோட பவர், அதாவது சில லென்ஸ் என்னன்னா கன்வர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில லென்ஸை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதே இந்த கான்கேவ் லென்ஸ் என்ன லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ உங்களுக்கு டைவர்ஜ் ஆகணும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ், கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த டைவர்ஜிங் கான்வர்ஜிங் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த லென்ஸோட பவர் தான். புரியுதா இல்லையா? இப்போ பவர் ஆஃப் த லென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பவரோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். பவரோட ஃபார்முலா என்னன்னா 1/4 ஃபோக்கல் லென்த், அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. பவர் ஆஃப் த லென்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர்ல தான் இருக்கும் இல்லையா. ஸோ மீட்டர் தான் ஸ்டாண்டர்டான யூனிட். ஸோ ஃபோக்கல் லென்த்தோட யூனிட் என்னன்னா மீட்டர்ல இருக்கும். அப்போ பவர் ஆஃப் த லென்ஸோட யூனிட் எப்படி இருக்கும், 1/4 மீட்டர், அதாவது மீட்டர் இன்வர்ஸ், இப்படி கூட சொல்லிக்கலாம். ஸ்டாண்டர்டான யூனிட் என்ன, பவர் ஆஃப் த லென்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன அப்படின்னா டயோட்டர், DIO PTRE, அதாவது கேபிட்டல் D. ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் D, ஏதோ ஒரு வேல்யூ கேபிட்டல் D. புரியுதா இல்லையா? ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ், யூனிட் ஆஃப் த பவர் ஆஃப் த லென்ஸ் கேட்டாங்கன்னா டயோட்டர், DIO PTRE கேபிட்டல் Dன்னு சொல்லுவாங்க. இன்னொரு யூனிட் என்ன, 1/4 மீட்டர் அல்லது மீட்டர் இன்வர்ஸ். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ 1 டயோட்டர் ஈக்குவல் டு மீட்டர் இன்வர்ஸ், அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ சப்போஸ் பவர் ஆஃப் த லென்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ப்ளஸ் 2.0. ஸோ நமக்கு இங்க பாருங்க, பவர் ஆஃப் த லென்ஸ் பாசிட்டிவ் பிளஸ் 2.0 D. ஸோ டிங்கிறது யூனிட் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ பவருங்கிறது பாசிட்டிவ்னா அதோட மீனிங் என்ன, பவர் பாசிட்டிவ்னா ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக இருந்ததுன்னா இட் மீன்ஸ் அவங்க கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் மீன்ஸ் அவங்களுக்கு ஃபார் சைட் பேஷியன்ட், அவங்களுக்கு ஃபார் சைட் லாங் சைட் இருக்கு அப்படிங்கிறது மீனிங். புரிஞ்சுதா இல்லையா? ரைட்டா? அதே மாதிரி சப்போஸ் பவருங்கிறது நெகட்டிவாக இருந்ததுன்னா அவங்க ஃபோக்கல் லென்த்தும் நெகட்டிவாக இருக்கும் இல்லையா, அதாவது கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஷார்ட் சைட் பேஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ பவருங்கிறது 2.0 D அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்தது என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா பவர் கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்துக்கு பவருக்கு என்ன ரிலேஷன், 1/D இல்லையா? கரெக்டா? ஸோ 1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.5 மீட்டர் தான் ஸ்டாண்டர்டான யூனிட். ஸோ அப்படி கொடுத்து கேட்கலாம். சப்போஸ் Pங்கிறது -2.5 D, சப்போஸ் இந்த மாதிரி இருந்தது, மைனஸ் இருந்ததுன்னா இட் மீன்ஸ் அவங்க கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா? கரெக்டா? ஸோ கான்கேவ் லென்ஸுக்கு தான் பவருங்கிறது நெகட்டிவா வரும், அப்படி கூட சொல்லிக்கலாமா? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பவருங்கிறது பாசிட்டிவா வரும் இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ பவர்ல இருந்து ஃபோக்கல் லென்த்துக்கு கூட கண்டுபிடிக்க கேட்கலாம். ஸோ 1/2.5 சம்திங் வரும். ஸோ -0.4 இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இதுல இருந்து அது கேட்கலாம், இதுல இருந்து அது கூட கேட்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த SI யூனிட் ஆஃப் த பவர் ஆஃப் த லென்ஸ். ஸோ ஆன்சர் என்ன, டயோட்டர். சப்போஸ் மீட்டர் பவர் -1 கொடுத்து இது கொடுக்கலன்னா அதுதான் ஆன்சர். பட் எங்க டயோட்டர் டைரக்டா கொடுத்ததுனால டயோட்டர் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கால்ட் அஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கால்ட் அஸ், கான்வெக்ஸ் மிரர்னா என்ன மிரர், அது டைவர்ஜிங் மிரர். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் a converging lens. கரெக்டா? ஸோ converging lens. அடுத்து பாருங்க, the power of a convex lens of focal length 50 centimeter. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பவர் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட ஃபோக்கல் லென்த் என்னப்பா 50 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை மீட்டரா மாத்திக்கோங்க. 50 × 1/100 மீட்டர். ஸோ 1/2, அதாவது F ஈக்குவல் டு 0.5 மீட்டர் இல்லையா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, பவர் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 50 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸோட பவர் எப்பவுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டைரக்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஐதர் A இருக்கும் அல்லது C தான் ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ டைரக்டா பவருக்கு டைரக்டா கண்டுபிடிங்க. 1/power equal to 1/f இல்லையா? சோ 1/f ஓட வேல்யூ 1/2. சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 2D. சோ பாசிட்டிவ்ல தான் வரும். சோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் A + 2D. அடுத்தது பாருங்க, an object is placed before a concave lens, the image formed is, ரைட்டா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் அ கான்கேவ் லென்ஸ். ஒரு கான்கேவ் லென்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றோம். கான்கேவ் மிரரா லென்ஸா, கான்கேவ் லென்ஸ். அப்போ அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்கும்? ஸோ கான்கேவ் லென்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், அப்படியே ஆப்போசிட் கான்கேவ் மிரர்னு பார்த்தோம். ஸோ கான்கேவ் மிரர்னா ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கும். கான்கேவ் லென்ஸ்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். ஸோ ஆன்சர்ல எரெக்ட் விர்ச்சுவல் அப்படி தான் இருக்கான்னு பாருங்க. இஸ் ஆல்வேஸ் எரெக்ட், இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் கண்டிப்பா வராது. ஆல்வேஸ்
இஸ் ரியல், கண்டிப்பாக வராது. மேபி எரெக்ட் ஆர் இன்வெர்டட், கண்டிப்பாக வராது. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ இஸ் ஆல்வேஸ் எரெக்ட். எப்போவுமே இப்படி தான் இருக்கும். கான்கேவ் லென்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்போவுமே எரெக்டாக தான் இருக்கும். மாற்றி வரும், மறந்துடக்கூடாது. அடுத்தது பாருங்க, லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா இஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம மிரர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். ஸோ மிரர் ஃபார்முலாவில் ப்ளஸ், இங்கே மைனஸ், அவ்வளோதான் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். ஸோ லென்ஸ் ஃபார்முலா இஸ் 1/f = 1/v minus 1/u, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இனி பார்க்க போகிற கொஸ்டின் எல்லாமே ரிலேட்டட் டு ஐ கான்செப்ட், சரியா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐயில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதாவது கார்னியா, ஐரிஸ், பியூப்பிள், சிலியரி மசில்ஸ், ரெட்டினா, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு வேலையை பண்ணணும் நம்ம கண்ணில், புரியுதா இல்லையா? ஸோ அதே மாதிரி கண்ணில் எப்படி நமக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு லைட் வந்து விழுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் வந்து சேருது இல்லையா? அப்போ உடனே நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகாது. கண்ணு லென்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, அது ரீஃப்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இமேஜுங்கிறது ஃபார்ம் ஆகிறது டியூ டு ரீஃப்ராக்ஷன், புரியுதா இல்லையா? அப்போ கண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன ஃபினாமினா நடக்கும்? ரீஃப்ராக்ஷன் தான் நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஸோ எல்லார் கண்ணிலையும் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுன்னா எல்லார் கண்ணில் இருந்தும் ஒளி வந்துட்டே இருக்கும், புரியுதா இல்லையா? ஸோ கண்ணில் நடக்கிறது எப்போவுமே ரீஃப்ராக்ஷன் தான், சரியா இல்லையா? அதே மாதிரி கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே அந்த வெள்ளை கலரில் ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா? ஸோ வெள்ளையாக தெரியுது இல்லையா கண்ணில், அது ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கு இல்லையா, அது ஐரிஸ். அதுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பிளாக் பால் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கண்ணு அந்த உள்ளே இருக்கிற பிளாக் பாலுக்கும் உள்ளே ஒரு சின்னதாக ஒரு பிளாக் பால் பார்த்துருப்பீங்கல்ல, அதுதான் பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உள்ள ஒரு இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்னு என்ன அப்படின்னா, ஸோ நிறைய நம்ம கண்ணில் நிறைய லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்கும். ஸோ லைட்டை எடுத்துக்கிற செல்ஸ் நிறைய இருக்கும். அந்த செல்ஸ்க்கு பேர் என்னன்னா ராட் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்ஸ் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட், அதே மாதிரி கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே லைட் சென்சிட்டிவ் செல்ஸ். அதே மாதிரி இந்த கண்ணில் லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இல்லாமல் நிறைய செல்ஸ் இருக்கும். நோ லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக ரெட்டினாக்கும் ஆப்டிக் நர்வுக்கும் நடுவில் அந்த ஜங்ஷனில் இருக்கும், புரியுதா இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அக்கர் ஆகும். பிளைண்ட் ஸ்பாட்னு என்ன அப்படின்னா, நோ விஷன் ஸ்பாட். அங்கே எந்த விஷனுமே இருக்காது, அந்த வழியாக பார்வை நடக்காது, புரியுதா இல்லையா? ஸோ பிளைண்ட் ஸ்பாட்னா நோ விஷன் ஸ்பாட், இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா? தி இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்ட் இன் ரெட்டினா. எப்போவுமே ரெட்டினால தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ரீஃப்ராக்ஷன் மூலமாக ஃபார்ம் ஆகும். ஸோ எப்படி அந்த லைட்டுங்கிறது அந்த லைட்டுங்கிறது என்டர் ஆகும் அப்படின்னா த்ரூ கார்னியா வழியாக தான் என்டர் ஆகும். அதே மாதிரி அந்த ஐபால் இருக்கு இல்லையா, நம்ம கண்ணோட ஐபாலோட டயாமீட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா 2.3 சென்டிமீட்டர், புரியுது? அதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, 2.3 சென்டிமீட்டர். ஓகே, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேஞ்ச் இன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஹியூமன் ஐ இஸ் காஸ்ட் பை. ஸோ ஃபோக்கல் லென்த் எதுக்கு தேவைப்படுது? எதுக்கு கண்ணு சேஞ்ச் பண்ணணும் அந்த ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா என்னோட ஃபோக்கல் லென்த் என்னவாகணும்? ரொம்ப சின்னதாகணும். என்னோட கண்ணுங்கிறது ஒரு லென்ஸ் தானே. ஸோ அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ரொம்ப சின்னதாகணும். தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணோட ஃபோக்கல் லென்த் அதிகமாகணும். ஸோ என்னோட ஃபோக்கல் லென்த்தை கண்ணுங்கிறது அந்த லென்ஸுங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நார்மலான ஒரு ஹெல்த்தி ஐயாக இருந்ததுன்னா தூரமான ஆப்ஜெக்டையும் நம்ம பார்க்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் பார்க்கணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது எது பண்ணுது கண்ணில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலியரி மசில்ஸ் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஹியூமன் ஐ இஸ் காஸ்ட் பை சிலியரி மசில்ஸ். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, சிலியரி மசில்ஸ். அடுத்தது பாருங்க, த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் ஃபார் அ யங் அடல்ட் வித் நார்மல் விஷன் இஸ். ஸோ நார்மலான விஷன் உள்ள ஒரு யங் அடல்ட்டுக்கு லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்டை நான் ஸ்ட்ரெயின் இல்லாமல் பார்க்கக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ், புரியுதா இல்லையா? ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் அட் விச் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின். ஸோ எந்த ஸ்ட்ரெயினுமே, நான் கண்ணுக்கு எந்த ஸ்ட்ரெயினுமே கொடுக்காம ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் இருக்கும். இதுதான் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நியர் பாயிண்ட்னா 25 சென்டிமீட்டர். இது ரொம்ப தூரமான ஆப்ஜெக்டை நான் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நான் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி, புரியுதா இல்லையா? ஸோ 25 சென்டிமீட்டர் டு இன்ஃபினிட்டி. 25 சென்டிமீட்டர் நான் நியர் பாயிண்ட், இன்ஃபினிட்டிங்கிறது ஃபார் பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் த ஹியூமன் ஐ இஸ் கண்ட்ரோல்டு பை. ஸோ கண்ணுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின், சரியா? ஸோ இது என்ன பார்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுது? அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் த ஹியூமன் ஐ இஸ் கண்ட்ரோல்டு பை. எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா பியூப்பிள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பியூப்பிளா ஐரிஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அக்கார்டிங் டு NCERT புக்ல பியூப்பிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூப்பிள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்குள்ள எந்த அளவுக்கு லைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கண்ட்ரோல் பண்றது இந்த பியூப்பிள் தான். ஐரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பியூப்பிளோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும், புரியுதா இல்லையா?
ஸோ பியூப்பிள்ங்கிறது எவ்வளவு லைட் கண்ணுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது பியூப்பிள். ஐரிஸுங்கிறது பியூப்பிளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஐரிஸ். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். பார்ட் ஆஃப் த ஐஸ் தட் ரீஃப்ராக்ட்ஸ் லைட் என்டரிங் த ஐஸ். ஸோ கண்ணில் இருக்கிற எந்த பார்ட்டு நம்ம ஐயில் என்டர் ஆகக்கூடிய லைட்டை ரீஃப்ராக்ட் பண்ணுது? ரீஃப்ராக்ட்னா உள்ள அப்படி பாஸ் பண்ணி விடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்னியா. ஸோ கார்னியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கண்ணுக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய லைட்டை ரீஃப்ராக்ட் பண்ணி கண்ணுக்குள்ளே பாஸ் பண்ணுது. ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, கார்னியா. ஓகேவா? அடுத்தது பாருங்க. எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு அட்ஜஸ்ட் இஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் கால்ட் அஸ். ஸோ அந்த ப்ராசஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணும். அது என்ன பார்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்? சிலியரி மசில்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த எபிலிட்டி அதுதான் என்ன அப்படின்னா அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு அட்ஜஸ்ட் இஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் கால்ட் அகாமடேஷன். அடுத்தது பாருங்க. ஹைப்பர்மெட்ரோபியா இஸ் ரெக்டிஃபைட் பை யூசிங். இது ஆல்ரெடி நம்ம கான்கேவ் கான்வெக்ஸ் லென்சஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஹைப்பர்மெட்ரோபியானா என்ன? தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் பார்க்க முடியும். ஃபார் சைட். கரெக்டா இல்லையா? அப்போ ஃபார் சைட்டுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்? கான்கேவா கான்வெக்ஸா? கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, கான்வெக்ஸ் லென்ஸ். மயோபியானா கான்கேவ் லென்ஸ். கரெக்டா இல்லையா? அடுத்தது, which of the following is true about a person suffering from myopia? ஸோ மயோபியானா என்ன? மயோபியானா என்ன? ஷார்ட் சைட். ஸோ பக்கத்தில் இருக்கிறத மட்டும் பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. அந்த இதை கரெக்ட் பண்ணணும். மயோபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ மயோபியா என்ன அப்படிங்கிறது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? cannot see nearby objects. தப்பு. நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் பார்க்க முடியும். அடுத்த பாருங்க. cannot see objects in middle distance பற்றிலாம் எதுவுமே பேசலை. can see only far off objects. நோ. பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கவே முடியாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. கேன் சி நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். ரைட். இதுதான் ஆன்சர். மயோபியானா என்ன? ஷார்ட் சைட். ஸோ பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க. பைஃபோக்கல் லென்ஸ் இஸ் அட்வைஸ் டு எ பேஷியன்ட் சஃபரிங் ஃப்ரம் விச் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ்? பிரெஸ்பியோபியா, மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, கேட்ராக்ட். ஸோ இது 4 பற்றியும் தெரிஞ்சுக்கணும். கேட்ராக்ட் ரொம்ப வயசானவங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு மாதிரி மஞ்சள் மாதிரி ஃபார்ம் ஆகும், பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக. அதுதான் கேட்ராக்ட். ரொம்ப வயசாக ஆக உங்களுக்கு கேட்ராக்ட் விழும். இப்போ பூ விழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் கேட்ராக்ட். ரொம்ப வயசாக ஆக விழும். இப்போல்லாம் நிறைய சின்னவங்களுக்கும் கூட விழுது, அதுதான் கேட்ராக்ட். இதே இது ஹைப்பர்மெட்ரோபியான்னு என்ன சொன்னோம்? ஃபார் சைட். ரொம்ப தூரமாக இருக்கிறத மட்டும் தான் பார்க்க முடியும், அதுதான் ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா கரெக்ட் பண்ணணும்னா நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். மயோபியான்னு என்ன? ஷார்ட் சைட். பக்கத்தில் இருக்கிறத மட்டும் தான் பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா நான் கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ அடுத்தது இந்த பிரெஸ்பியோபியானா என்ன? பிரெஸ்பியோபியானா என்ன அப்படின்னா ரொம்ப வயசானவங்களுக்கு இது வரும், புரியுதா இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே யாருக்குனாலும் வரலாம் இல்லையா. ஆனால் பிரெஸ்பியோபியா கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும். ஸோ ரேர் கேஸில் நார்மல் பர்சன்ஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்கு. பிரெஸ்பியோபியானா என்னன்னா ஷார்ட் சைட்டும் இருக்கும், ஃபார் சைட் இருக்கும். சிலவங்களுக்கு இந்த ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்னா பைஃபோக்கல் லென்ஸை அட்வைஸ் பண்ணுவாங்க, புரியுதா இல்லையா. ஸோ பைஃபோக்கல் லென்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் பிரெஸ்பியோபியா பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, புரியுதா. ஸோ இந்த 3 இதையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரெஸ்பியோபியா, மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா. ஓகேவா இல்லையா? சரியா? அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த மயோபியா பேஷண்ட்ஸுக்கு நியர் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எங்கே விழும், அதோட இமேஜ் எங்கே விழும் அப்படின்னா ரெட்டினாவோட ஃப்ரண்ட்டில் விழும். ஆனால் ஹைப்பர்மெட்ரோபியானா என்ன? தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிற பார்க்க முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எங்கே விழும் அப்படின்னா ரெட்டினாக்கு பின்னாடி விழுந்துரும், புரியுதா இல்லையா. ஸோ இங்கே மயோபியானா அந்த ஃபார் ஆப்ஜெக்ட் ரெட்டினாக்கு ஃப்ரண்ட்டில் விழும், ஆனால் ஹையர் ஆப்ஜெக்ட் ரெட்டினாக்கு பிஹைண்டில் விழும். இதையும் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா இல்லையா? புரிஞ்சுதா? ஓகேவா. ஸோ இந்த பிரெஸ்பியோபியாவுக்கு பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. அந்த பைஃபோக்கல் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸும் இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸும் இருக்கும். மேலே கான்கேவ் இருக்கும், கீழே கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்து பாருங்க. ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் டியூ டு. ஸோ ஸ்டார்ஸ் ட்விங்கிள் ஆகுது இல்லையா, அது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூ டு அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன். ஸோ அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ட் மூலமாக தான் இந்த ஸ்டார்ஸ்ங்கிறது ட்விங்கிள் ஆகுது. சரியா? 46th கொஸ்டின் பாருங்க. டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் சன்செட் அண்ட் அதாவது ஆக்சுவலி சன்செட்டுங்கிறது ஒரு டைமுக்கு நமக்கு நடந்திருக்கும், அது ஆப்பரண்ட் சன்செட். ஆக்சுவலாக சன்செட் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு 2 மினிட்டுக்கு பிறகு, புரியுதா இல்லையா. அதே மாதிரி சன்ரைஸும் அதே மாதிரி தான், ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சன்ரைஸ் ஆகும், பிறகு பார்ப்போம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் எந்த சன்செட்னாலும் சரி சன்ரைஸ்னாலும் சரி, த டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் சன்செட் அண்ட் ஆப்பரண்ட் சன்செட் இஸ் அபவுட் 2 minutes. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 minutes. அடுத்தது பாருங்க. phenomenon of scattering of light by colloidal
colloidal particles is called என்ன எஃபெக்ட் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் முன்னாடி உள்ள ஜென்ரல் சயின்ஸில் பார்த்துருக்கோம் என்ன எஃபெக்ட் டிண்டால் எஃபெக்ட் கரெக்டாக இல்லையா டிண்டால் எஃபெக்டோட பெஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கு ஸோ காலையில் எழும்பும்போது அந்த ஜன்னல் வழியாக சின்ன துவாரம் வழியாக நமக்கு அந்த லைட்டுங்கிறது அப்படி அழகாக ரேஸ் மாதிரி ஸ்கேட்டர் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தெரியும் இல்லையா அப்போ நம்ம என்ன சொன்னோம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அந்த லைட் என்ன பண்ணுது ஸ்கேட்டர் பண்ணுது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது என்ன கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்போ phenomenon of scattering of light by colloidal particles தான் அந்த phenomenonக்கு பேரு அதனால தான் அந்த மாதிரி நமக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அந்த லைட்டை அப்படி ஸ்கேட்டர் பண்ணி ஒரு மாதிரி அழகாக காணிக்குது புரியுதா இல்லையா அடுத்தது பாருங்க கலர் ஆஃப் ஸ்கேட்டர்ட்ல டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ் ஸோ அந்த ஸ்கேட்டர்ட் என்ன சொன்னேன் இல்லையா அந்த லைட்டுங்கிறது அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் மூலமா ஸ்கேட்டர் ஆகுதுன்னு பார்த்தோம் அதோட கலர் பொறுத்து இருக்கும் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து இருக்கும் புரியுதா இல்லையா சப்போஸ் அந்த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகளோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா ப்ளூ லைட்டுங்கிறது ஸ்கேட்டர் ஆகும் சப்போஸ் அந்த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல்ஸோட சைஸ் ரொம்ப லார்ஜராக இருந்தது அப்படின்னா லாங்கர் வேவ்லென்த்தோட லைட்டு மேபி அதாவது ரெட் அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகும் சப்போஸ் ரொம்ப லார்ஜாக இருந்தது அந்த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல்ஸோட சைஸ் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு விட லார்ஜாக இருந்தது அப்படின்னா அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்கேட்டர்ட் லைட் எப்படி இருக்கும்னா ஒயிட்டாக கூட அக்கர் ஆகும் புரியுதா இல்லையா அப்போ அந்த ஸ்கேட்டர்ட் லைட்டோட கலர் எதை பொறுத்து இருக்கும் ஸ்கேட்டரிங் பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து இருக்கும் ரொம்ப லோ சைஸா இருந்ததுன்னா ப்ளூ லைட் உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகும் ரொம்ப லார்ஜா இருந்தது ரொம்ப லார்ஜா இருந்தது அப்படின்னா ஒயிட் லைட்டா உங்களுக்கு வந்துடும் புரியுது இல்லையா அடுத்தது பாருங்க இது எர்த் ஹஸ் நோ அட்மாஸ்பியர் த ஸ்கை வுட் பி அப்போ எர்த்தில் அட்மாஸ்பியருங்கிற ஒன்னே இல்லை அப்படின்னா ஸ்கை எப்படி அக்கர் ஆகும் ப்ளூவா ப்ளூ பிளாக்கா ரெட்டா ஸோ எர்த்தில் அட்மாஸ்பியரே இல்லை அப்படின்னா எப்படி அக்கர் ஆகும்னா பிளாக்ல அக்கர் ஆகும் ஸோ நினச்சி பாருங்க அட்மாஸ்பியருங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா காற்று இருக்காது ஸோ காற்று இருந்தால் தானே ஸ்கேட்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ காற்றே இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கை ஃபுல்லாகவே பிளாக்காக தெரியும் ஸோ அதனால தான் சப்போஸ் ரொம்ப அந்த அஸ்ட்ரோனாட்ஸ்லாம் ரொம்ப மேலே போகும்போது அவங்களுக்கு மேலே இருந்து நமக்கு இங்கே பார்க்கும்போது அப்படி பிளாக்காக தான் தெரியுமா புரியுதா இல்லையா அடுத்தது பாருங்க மிரேஜ் இஸ் அப்சர்வ்ட் இன் டெசர்ட்ஸ் டியூ டு மிரேஜ்னு என்ன அப்படின்னா இப்போ சம்மர் சீசன் தானே சம்மர் சீசனில் கரெக்டாக ஒரு 11 எங்கேயாவது நீங்கள் போனீங்க அப்படின்னாலே தூரத்தில் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த ரோட்டில் ஒரு மாதிரி தண்ணி தேங்கி இருக்க மாதிரி தெரியும் பக்கத்துலேயே பார்க்கும்போது அது தண்ணியே கிடையாது அது என்ன கானல் நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் மிரேஜ் ஸோ மிரேஜுங்கிறது முன்னாடிலாம் டெசர்ட்டில் தான் அக்கர் ஆகும் இப்போ நம்ம நடு ரோட்டில் கூட அக்கர் ஆகுது இல்லையா ஸோ மிரேஜ் அதாவது கானல் நீர் டெசர்ட்டில் அக்கர் ஆகுது இல்லையா அது எதனால் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ மிரேஜ் இஸ் அப்சர்வ்ட் இன் டெசர்ட்ஸ் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஸோ அந்த சினாரியோ பேர் என்ன டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா எப்போ ஒரு லைட்டு ஹையர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம்ல இருந்து லோயர் ரீஃப்ராக்டிவ் மீடியம்க்கு பாஸ் ஆகுதோ அப்போ தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் ஸோ ஹையர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல ஹையர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா டென்சர் மீடியம் ஒரு டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு நம்ம ஒரு லைட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் ஸோ இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு ஒன்று என்னன்னா லைட் டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு வந்தது சப்போஸ் கிளாஸ்ல இருந்து ஏர் மீடியம்க்கு பாஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா தீட்டா ஐ அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வில் பி கிரேட்டர் தென் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டரா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆச்சு அப்படின்னா நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் புரியுது இல்லையா ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பியாண்ட் விச் லைட் ரேஸ் ஆர் நோ லாங்கர் ரீஃப்ராக்டட் பட் டோட்டலி ரிஃப்ளெக்டட் ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னா அதுவும் ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் அது என்ன ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை தாண்டிச்சு அப்படின்னா அது எங்கேயுமே ரீஃப்ராக்ட் ஆகாது ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ட் தான் ஆகும் அதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் புரியுதா ஸோ அந்த ஆங்கிள் தான் என்ன கிரிட்டிக்கல் ஆங்கிள் புரியுதா இல்லையா அதாவது ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தட் கிவ்ஸ் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோதான் ரீஃப்ராக்ஷனே நடக்காது ஸோ எந்த ஆங்கிளுக்கு மேலே அது ரீஃப்ராக்ஷனே நடக்காமல் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் நடக்குதோ அதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் புரியுதா ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆச்சுன்னா மட்டும்தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் ஸோ மிரேஜ் இஸ் அப்சர்வ்ட் இன் டெசர்ட்ஸ் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் புரியுதா இல்லையா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது அகைன் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் அடிஷனலாக நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து உங்களுக்கான சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ லாஸ்ட் 2 வீடியோவும் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க அப்போனா உங்களுக்கு இந்த 5 கொஸ்டினும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டேவிட் இஸ் அப்சர்விங் இஸ் இமேஜ் இன் அ பிளேன் மிரர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிரர் அண்ட் இஸ் இமேஜ் இஸ் 4 மீட்டர் மிரருக்கும் இமேஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் இஃப் ஹி மூவ்ஸ் 1 மீட்டர் டுவர்ட்ஸ் த மிரர் இப்போ மிரருக்கு 1 மீட்டர் பக்கத்தில் போகிறான் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேவிட் அண்ட் இஸ் இமேஜ் வில் பி ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இமேஜ்க்கும் மிரருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவன் மிரரை நோக்கி ஒரு
ஒரு 1 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மீட்டர் இருந்திருப்போம் அப்படின்னா இன்னொரு 1 மீட்டர் ஃப்ரண்ட்ல போகிறான். ஸோ தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேவிட் அண்ட் இஸ் இமேஜ் வில் பி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டயமண்ட் இஸ். ஆல்ரெடி ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்பவே நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்குமே ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயமண்டுக்கு தான் அதிகமான ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணி என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸஸ். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் என்னங்கிறது நம்ம பார்த்தோம். 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி கிளாஸ்க்கு ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கும். அதே மாதிரி வாட்டருக்கு தனியாக இருக்கும். எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளாஸ்க்கு என்னன்னு கேட்டிருக்கேன். அது ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது focal length of a lens whose power is -1.5 degrees. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் ஆஃப் த லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் நெகட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஏ அல்லது டியாக தான் இருக்கும் ஆன்சர். 1 சென்டிமீட்டர் 1 மீட்டரில் இருக்குது. கரெக்டாக ஆன்சர் என்னங்கிறத பாருங்கள். ஓகேவா, ரிலேஷன் தெரியும். அதுக்கு பிறகு when an object is placed at the focus of a concave mirror, ஒரு கான்கேவ் மிரரில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருந்தது அப்படின்னா அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எங்கே இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த டேபிள் வச்சு புரியுதா இல்லையா? ஸோ அந்த 5 கொஸ்டினுமே லாஸ்ட் 2 வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுற மாதிரி தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லைட்டுங்கிற டாப்பிக்கில் நூக் அண்ட் கார்னர் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பை ட்ரிக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.